ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கம். செய்திச் சுருக்கம். எந்த மொழிக்கும் நாம் எதிரி இல்லை, கற்கவும் தடையாக நிற்பதில்லை. தொண்டர்களுக்கு ஸ்டாலின் கடிதம். முதல்வர் ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதம். கருணாநிதி நமக்கு வழங்கியுள்ள 50 முழக்கங்களில் 3வது முழக்கம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்பதாகும். இன்றும் அதனை எதிர்க்கிறோம். இந்தி படிக்காதே என்று யாரையும் தடுக்கவில்லை. இந்தியை எங்கள் மீது திணிக்காதே என்று ஆதிக்க சக்திகளுடன் அறப்போரை தொடர்ந்து நடத்துகிறோம். இந்த போரில் ஒருபோதும் சமரசமில்லை. அண்ணாதுரை வகுத்த இருமொழி கொள்கையை கடைபிடிப்பதால் தான் தமிழகம் வளர்ச்சி பெற்றுள்ளது. எந்த மொழிக்கும் நாம் எதிரியில்லை, யார் எந்த மொழியை கற்கவும் தடையாக நிற்பதில்லை. ஆனால் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வரை அதற்கு எதிரான போராட்டம் தொடரும். ஆதிக்கத்தை எதிர்ப்பதும் தாய்மொழியை காப்பதும் திமுக தொண்டர்களின் இரத்தத்தில் ஊறிய உணர்வு. உயிர் அடங்கும் வரை அந்த உணர்வு அடங்காது. தமிழை அழிக்க நினைக்கும் ஆதிக்க மொழி எதுவாக இருந்தாலும் அதை அனுமதிக்க மாட்டோம். தாய்மொழியை அடிப்படையாகவும் ஆங்கிலத்தை தொடர்பு மொழியாக கடைபிடித்து வருகிறது தமிழகம். தமிழை காக்கும் அறப்போரில் உங்களில் ஒருவனாக என்றும் துணை நிற்பேன். இந்திய ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வரை ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டம் தொடரும் என்று நான் உறுதியளிக்கிறேன் என ஸ்டாலின் கூறியுள்ளார். அதிமுக எம்எல்ஏ வீட்டில் ரெய்டு, திமுகவின் நீஜர்க் ரியாக்ஷன், இபிஎஸ் சாடல். கோவை வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனனுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். வருவாய்க்கு அதிகமாக சொத்து குவித்ததாக எழுந்த புகாரில் இந்த ரெய்டு நடக்கிறது. இந்த நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: கோவை மாவட்ட செயலாளரும் வடக்கு தொகுதி எம்எல்ஏவுமான அம்மன் அர்ஜுனன் மீது லஞ்ச ஒழிப்பு சோதனையை ஏவியுள்ளது திமுக அரசு. இன்று தமிழகத்தில் நடக்கும் திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஊழல் நடக்காத துறையே இல்லை. நாடறிந்த ஊழல் திலகங்களான இவர்கள் நாட்டில் நடக்கும் பிரச்சனைகளையும் சரி செய்ய வக்கில்லாத தங்கள் நிர்வாக திறமையின்மையையும் மறைக்க ஏவும் ஆயுதங்களில் ஒன்றாக மாறிவிட்டது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. அதிலும் கடந்த சில வாரங்களாக ஊர் ஊராக செல்லும் முதல்வர் ஸ்டாலின் தான் நடத்தும் காட்டாட்சிக்கு மக்களிடையே இருக்கும் பெரும் வெறுப்பையும் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற மக்களின் ஒருமித்த எண்ணத்தையும் உணர்ந்ததன் நீ ஜர்க் ரியாக்ஷன் தான் இந்த சோதனை. 2வது முறையாக எம்எல்ஏவாக உள்ள அம்மன் அர்ஜுனன் செய்து வரும் கழக பணியை தடுக்கும் விதமாக ரெய்டு நடத்துவது வெட்கக்கேடானது. இன்னும் எங்களை எதிர்த்து எதுவரினும் எவர்வரினும் மஞ்சாது எதிர்கொள்வோம் என பழனிசாமி கூறியுள்ளார். ஸ்டாலின் அண்ணாச்சி வாக்குறுதி என்னாச்சு? தமிழகம் முழுதும் ஜாக்டோ ஜியோ ஆர்ப்பாட்டம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் மாவட்ட தலைநகரங்களில் இன்று மறியல் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தனர். இதை எதிர்த்து ஹைகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜாக்டோ ஜியோ அமைப்பு மார்ச் 24 வரை எவ்வித போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது என உத்தரவிட்டனர். இருப்பினும் சாலை மறியல் போராட்டத்துக்கு பதிலாக தற்செயல் விடுப்பு எடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என ஜாக்டோ ஜியோ தெரிவித்தது. அதன்படி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. தஞ்சை மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி புதிய பஸ் அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் பங்கேற்றனர். ஸ்டாலின் அண்ணாச்சி, தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு என கோஷங்கள் எழுப்பினர். இதேபோல் புதுக்கோட்டை, சிவகங்கை உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதலில் ஸ்டாலினுக்கு கருப்பு கொடி காட்டுங்க, செல்வ பெருந்தகைக்கு அட்வைஸ். மக்களுக்கான திட்டங்களை நீங்கள் தடுத்தால் நாளை நீங்கள் வருவதை மக்கள் தடுப்பார்கள் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். முதல்ல கோவையில்
பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அந்த மாவட்டத்தின் கட்டடம் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களால் திறக்கப்படுகிறது. அதற்காக கலந்து கொள்வதற்காக நான் அங்கு செல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் நாங்கள் எங்கள் பலத்தை அதிகரித்து வருகிறோம். உட்கட்சி தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கிறது. இன்று தமிழகத்தில் இந்த இருமொழிக் கொள்கை மும்மொழிக் கொள்கை என்பதை வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் மேலும் பல கட்சிகளும் ஏதோ 60களில் உள்ள இந்தி எதிர்ப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்வதைப் போல எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இனி நீங்கள் செய்திகளில் பார்த்தீர்கள் என்றால் தங்கள் வீட்டு குழந்தைகளையே ஹிந்தி படிக்க வைத்துவிட்டு எல்லா பொது இடங்களில் உள்ள பலகைகளில் உள்ள ஹிந்தி எழுத்துக்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆக பொதுமக்களின் சொத்துக்களை இப்படி சேதப்படுத்துவதற்கு இவர்களுக்கு உரிமை இல்லை. வெளியூர்லேருந்து ஒருத்தர் வராரு, இங்கே இறங்கணும், அவர் என்ன பண்ணுவார்? ஆக இது எவ்வளவு குறுகிய மனப்பான்மையோடு நீங்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறீர்கள். குறுகிய மனப்பான்மை என்றால் ஏதோ பாஜகவுக்கு தமிழ் மீது அக்கறை இல்லை என்பதை போல எடுத்து செல்லாதீர்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ் மீது அக்கறை இருக்கிறது. தமிழ் இன்னும் பாரத தேசம் முழுவதும் போக வேண்டும். இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் போக வேண்டும். முதல்வர் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை அவர் தனது சப்போர்ட்டுக்கு இழுத்துக்கொள்கிறார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள தமிழர்கள், இங்கே இருந்து சென்ற தமிழர்கள், நான் கனடாவில் படிச்சிருக்கேன், லண்டனில் படிச்சிருக்கேன், ஆஸ்திரேலியாவில் படிச்சிருக்கேன். அங்கே போனால் கூட அவங்க வீட்டில் தமிழ் மொழி தான் பேசுகிறாங்க. ஆனால் இன்னைக்கு முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? இருமொழி கொள்கையினால் நாம் ஆங்கிலத்தில் நாம் பாண்டியத்துவம் பெற்றோம், அதனால் ஆங்கிலத்தை வளர்த்து இந்த உலக அரங்கில் நாம் பிரபலமாக இருக்கிறோம்னு சொல்கிறார். அப்போ தமிழை வளர்க்கவில்லை, இருமொழி கொள்கையினால் ஆங்கிலத்தை வளர்த்தீர்கள். இதுதான் தவறு. ஆக ஒரு அந்நிய மொழியை நாங்கள் கற்போம், ஆனால் ஒரு பாரத தேசத்து மொழியை இன்னொரு மாநில மொழியை தான் மறுபடியும் இவர்கள் இதை திசை திருப்புகிறார்கள். இதை மக்கள் நன்கு புரிந்து கொண்டு இன்னைக்கு மக்கள் பார்த்து சிரித்து கொண்டு இருக்கிறார்கள். எங்கள் குழந்தைங்களை நாங்கள் 3 மொழி படிக்க வைக்கிறோம், உங்கள் குழந்தைங்களை நீங்கள் 3 மொழி தான் படிக்க வைக்கிறீங்க, ஆனால் இருமொழி கொள்கை என்று வெளிப்படையாக பேசி கொண்டு வருகிறீர்கள் என்று மக்களை சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதைத்தான் நான் சொல்ல வேண்டும். யார் அந்த அழுத்தத்தை எடுத்துக்கொள் சொல்றது? ஏன் ஒரு எதிர்ப்பு குரலையே நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள்? மத்திய மாநில அரசுகள் ஒரு சுமூகமான உறவை மக்கள் நலனுக்காக மேற்கொண்டால் என்ன? எல்லாத்துலேயும் அரசியல் செய்யணும்னு இல்லை. அரசியல் செய்யலாம், ஆட்சியில் அரசியல் செய்ய வேண்டும் என்பது இல்லை. ஆட்சியில் அரசியல் செய்த கேசிஆர் போன்றவர்களாம் இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்கன்னு முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும். இதை மாதிரி தான் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து கொண்டிருந்தார்கள் தெலுங்கானாவில். அப்போ மக்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய திட்டத்தை தடுக்கிறார்கள் என்று அவர்கள் வருவதை மக்கள் தடுத்தார்கள். அதனால் மக்களுக்கான திட்டங்களை தயவு செய்து அனுமதியுங்கள். நீங்கள் ஈகோ தான். இப்போ பிரதமர் மருந்தகம்னா இல்லை நான் முதல்வர் மருந்தகமாக என்று கொண்டு வருவேன். எல்லாத்துலேயும் ஈகோ பார்த்தா மக்களுக்காக நீங்கள் பணியாற்றுங்கள். இன்றைக்கி இந்த மொழி பிரச்சனையை வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உள்ள பாலியல் குற்றங்கள், பெருகி வரும் கொலை குற்றங்கள், சட்ட விதி மீறல்கள், இவற்றையெல்லாம் அவர்கள் மறைக்க பார்க்குறார்கள். ஏதோ இன்னைக்கு கருப்பு கொடி காங்கிரஸ் காமிப்பாங்கன்னா, எங்கே ஸ்டாலின் போகிறாரோ அங்கே தான் காங்கிரஸ் கருப்பு கொடி காண்பிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பாலியல் குற்றங்களும் மற்ற குற்றங்களும் தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. அதை பாருங்க. அதை பார்க்காம இன்னைக்கு அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு அவர்கள் கட்சிக்குள்ளேயே ஏன்னா திருப்பரங்குன்றத்துக்கு போகிறோன்னு அறிவிக்கிறாரு. ஸ்டாலின் வேணான்றாரு. உடனே திருப்பரங்குன்றத்தை ட்ரிப்பை கேன்சல் பண்ணுறாரு. ஆக செல்வ பெருந்தகையின் தலைவர் ஸ்டாலினா இல்லைன்னா சோனியாவான்னு அங்கே உள்ள காங்கிரஸ் தொண்டர்களுக்கே சந்தேகம் வந்து விட்டது. அதனால் உங்கள் கட்சிக்குள்ளே உள்ள பிரச்சனையை பாருங்கள், அப்புறம் கருப்பு கொடியெல்லாம் காமிக்கலாம். கருப்பு கொடி காண்பிக்கிற அளவுக்கு எந்த தப்பும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் செய்யலைன்றதான் எனது கருத்து. இல்லை, அவர் இன்னைக்கு அரசியல் ரீதியாக வராரு, ஆட்சி ரீதியாக வரும்பொழுது அதற்கான எதிர்பார்ப்பை நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நாட்டு நலன் மட்டுமல்லாமல் உடல் நலத்திலும் அக்கறை செலுத்துகிறார். எண்ணெயை குறையுங்கள் என்று, அதாவது ஆயிலை குறைச்சா ஆயுள் நீளும் நாங்கள் சொல்லுவோம் மருத்துவர்கள். அதனால் இதை மாதிரி மக்களுக்கான திட்டத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. துரோகம் நிச்சயம் வீழும், நயவஞ்சகம் நசுக்கப்படும். யாரை சொல்கிறார்? OPS. முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் வெளியிட்ட அறிக்கை.
ஒரு விதை வளருகிறது என்று சொன்னால் அங்கு சத்தம் இருக்காது. ஆனால் மரம் விழுகிறது என்று சொன்னால் பலத்த சத்தம் இருக்கும். சத்தம் எங்கு இருக்கிறது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அது அழிவு பாதையை நோக்கி செல்கிறது, வீழ்ச்சியை நோக்கி விரைந்து சென்று கொண்டிருக்கிறது. அது ஒரு மூழ்கும் கப்பல். அந்த மூழ்கும் கப்பலில் யாரும் ஏறமாட்டார்கள். அழிவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நன்றி மறந்த துரோகத்தின் மறு உருவாக விளங்குகின்ற ஆணவ செருக்குடைய பொறுமையின் மறு வடிவமாக திகழ்கின்ற நய வஞ்சகம் அகற்றப்பட வேண்டும். இல்லையெனில் வீழ்ச்சி என்பது நிச்சயம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்வார்கள். 2026 மே மாதம் வரை பொறுத்திருங்கள். தமிழக பூமியை ஆளப்போவது யார் என்பது தெரியும். நன்றி கெட்டவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். துரோகம் நிச்சயம் வீழும். நயவஞ்சகம் நசுக்கப்படும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடி புகாது. நயவஞ்சகம் வெற்றி பெறாது என பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். எலிமருந்து ஸ்ப்ரே அடித்து விளையாடிய சிறுவர்கள் முகத்தில் தெளித்ததால் விபரீதம். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே மன்னவேளாம்பட்டி உள்ளது. அப்பகுதியைச் சேர்ந்த 6 மற்றும் 5 வயதான சிறுவர்கள் ரிஷிகேஷ், ரித்திக், கருப்புசாமி, தனப்பிரியன் ஆகியோர் நேற்று மாலை பள்ளி முடிந்து வீடு திரும்பினர். ரிஷிகேஷ் வீட்டிற்கு பின்புறம் அவர்கள் 4 பேரும் ஒன்றாக விளையாடினர். அப்போது காரில் பயன்படுத்தும் எலிகளை கொல்லும் ஸ்ப்ரே அங்கு கிடந்துள்ளது. அதையடுத்து சிறுவர்கள் ஒருவருக்கொருவர் முகத்தில் அடித்து விளையாடினர். முகத்தில் வழிந்த எலி மருந்தை நாவால் ருசியும் பார்த்துள்ளனர். சிறுவர்கள் எலிமருந்தை முகத்தில் எடுத்து விளையாடுவதை பார்த்த உறவினர் ஒருவர் அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக பெற்றோருக்கு தகவல் கொடுத்தார். பதற்றமடைந்த பெற்றோர்கள் உடனடியாக சிறுவர்களை அன்னவாசல் அரசு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். டாக்டர்கள் சிறுவர்களை கண்காணிப்பில் வைத்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். சிறுவர்கள் உயிருக்கு பாதிப்பு இல்லை. இருப்பினும் 4 நாட்கள் கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டும் என டாக்டர்கள் கூறினர். எலிமருந்தை வைத்து சிறுவர்கள் விளையாடிய சம்பவம் புதுக்கோட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 3.5 வயது சிறுமிக்கு 16 வயது சிறுவன் பாலியல் தொல்லை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள கிராம பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகளான 3.5 வயது சிறுமி நேற்று அருகில் உள்ள அங்கன்வாடிக்கு சென்றுள்ளார். மதிய உணவு இடைவேளையில் கை கழுவ சென்ற சிறுமி மாயமானார். ஆசிரியை மற்றும் உதவியாளர் சிறுமியை தேடிய நிலையில் அங்கன்வாடிக்கு அருகே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் சத்தம் கேட்டுள்ளது. அங்கு சென்று பார்த்தபோது சிறுமி தலை மற்றும் முகத்தில் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிய நிலையில் இருந்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த ஆசிரியை போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் சிறுமி சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அங்கிருந்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கும் கொண்டு சேர்க்கப்பட்டார். சந்தேகத்தின் பேரில் போலீசார் சிறுமி வசிக்கும் பகுதியை சேர்ந்த பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யும் 16 வயது சிறுவனை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் சிறுவன் கை கழுவ வந்த சிறுமியை யாரும் இல்லாத இடத்திற்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றது தெரிந்தது. சிறுமி சத்தம் போட்டதால் ஆத்திரத்தில் கல்லால் தலை மற்றும் முகத்தில் அடித்து காயப்படுத்தியதும் தெரியவந்தது. இதனை அடுத்து சிறுவன் மீது போக்சோ சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்த சீர்காழி அனைத்து மகளிர் போலீசார் சிறுவனை கைது செய்து இன்று காலை கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். ஆந்திராவில் யானை தாக்கி 5 பக்தர்கள் பரிதாப பலி. நிவாரணம் அறிவித்தார் பவன் கல்யாண். ஆந்திராவின் அன்னமையா மாவட்டத்தில் உள்ள தலகோனாவில் உள்ள சிவன் கோயிலுக்கு மகா சிவராத்திரி கொண்டாட்டத்திற்காக பக்தர்கள் சென்று கொண்டிருந்தனர். இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் சேஷாச்சலம் வனப்பகுதி வழியாக நடந்து சென்றபோது யானை கூட்டம் தாக்கியதில் 5 பக்தர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் காயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து போலீசார் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணியை தொடங்கினர். காயமடைந்தவர்களை உடனடியாக மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதில் இருவரின் நிலை இன்னும் கவலைக்கிடமாக இருப்பதாக டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாவது: பாதையில் யானைகள் குறுக்கிட்டதும் பக்தர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடினர். கூச்சலிட்டு யானைகளை பயமுறுத்த முயன்றுள்ளனர். இதனால் யானைகள் ஆக்ரோஷமாகின. அவர்களை சுற்றி வளைத்து தாக்கின. யானைகள் மிதித்ததில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் என தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஆந்திர மாநிலம் அன்னமய மாவட்டத்தில் பக்தர்கள் மீது யானை தாக்கியதில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு துணை முதல்வரும் வனத்துறை அமைச்சருமான பவன் கல்யாண் இழப்பீடு அறிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சமும் காயமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சமும் நிவாரண நிதியாக துணை முதல்வர் பவன் கல்யாண் அறிவித்துள்ளார்.